தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 2+2 பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. வாஷிங்டனில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அமெரிக்காவின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு, உக்ரைன் ரஷ்யா போர், இந்தோ பசிபிக் பிராந்தியம், பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளன. முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கடைசி 2+2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் டெல்லியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கழிவறை சுத்தமாக இல்லாததால் அபாயச் சங்கிலியை இழுத்து கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயிலை பாதி வழியில் நிறுத்திய பயணி ரயில்வே ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோவையில் இருந்து சென்னை சென்ற ரயிலில் பிரசாந்த் என்பவர் பயணம் செய்தார். இவர் கழிவறை சுத்தமாக இல்லை என்று அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எதுவும் எடுக்காத நிலையில் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்தார். இதனையடுத்து ஏசி பெட்டிக்கு அதிகாரிகளிடம் கழிவறை சுத்தமாக இல்லாததால் 4 மணி நேரமாக சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்ததாக கூறி பிரசாந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். We are all waiting. We can't even piss. We can't shit. And nobody has responded. Station master, divisional manager, nobody has responded. RPF, Arkonam reported at RPF station. No response. தென்காசி பாவூர்சத்திரம் அருகே ஆட்டோவில் அளவுக்கு அதிகமாக பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆவுடையானூர் பகுதியில் உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் படிக்கும் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே ஆட்டோவில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஆசிரியரிடம் விசாரித்தபோது தலைமை ஆசிரியரிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுபோன்று அதிக அளவிலான மாணவர்களை வாகனங்களில் ஏற்றிச் செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். அமைச்சர் துரைமுருகன் 2 நாள் பயணமாக துபாய் செல்ல இருந்தார். இதற்காக அவர் நேற்று காலை விமான நிலையம் சென்றபோது விசாவில் பழைய பாஸ்போர்ட் எண் குறிப்பிடப்பட்டிருந்ததால் பயணத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை. பாஸ்போர்ட் எண்ணை மாற்றிய பிறகு மாலை 6:50 மணியளவில் துபாய் செல்ல இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்துவிட்டு துரைமுருகன் அவசரமாக வீடு திரும்பினார். இந்நிலையில் லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர் ஒருவரை இந்திய கடலோர காவற்படையினர் கைது செய்துள்ளனர். கோடியக்கரை படகுத்துறையிலிருந்து 14 நாட்டிக்கல் மைல் தொலைவில் காரைக்காலைச் சேர்ந்த இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு இலங்கையைச் சேர்ந்த பைபர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சாந்தர் ரூபன் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவர் நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே ரத்த காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானையை பிடித்து சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஆலாந்துறையை அடுத்த மடக்காடு பகுதியில் தனியார் தோட்டத்திற்குள் யானைகள் புகுந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டியடித்தனர். அப்போது விளைநிலத்தில் யானையின் ரத்தம் சிந்தியிருப்பது தெரியவந்தது. யானையின் உடலில் ரத்த காயங்கள் ஏற்பட்டது எப்படி என வனத்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் வனத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து நரசிபுரம், தேவராயபுரம், வெள்ளிங்கிரி மலைப்பகுதிகளில் காயமடைந்த காட்டு யானையை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மினி பேருந்தை இயக்குவதில் ஏற்பட்ட மோதலில் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு மினி பேருந்தின் கண்ணாடியை உடைக்கும் வீடியோ காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கிறது. ஆலங்குளத்திலிருந்து நல்லூருக்கு மினி பேருந்தை இயக்குவதில் ஓட்டுநர்களுக்கு இடையே கடும் போட்டியும் மோதலும் அவ்வப்போது ஏற்படுகிறது. நேருக்கு நேர் மோதுவது போல செல்வது, அளவிற்கு அதிகமாக மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்வது என அவர்கள் கட்டுப்பாடுகளை மீறுவது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலையில் மினி பேருந்து இயக்குவதில் ஏற்பட்ட தகராறில் நடத்துனர் ஒருவர் இரும்பு கம்பியுடன் வந்து ஒரு மினி பஸ் கண்ணாடியை உடைத்துள்ளார். அது அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் ஆலங்குளம் போலீசார் செல்வம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை